Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை பங்குனி மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மத்திய நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் எமது தளத்தின் திருமதி ராதை சிவஞானம் அம்மா அவர்கள் வருகை தருகின்றார்கள். இவருடைய தலைப்பு குறளும் கீதையும் பகுதி 2, அதில் அறமும் தர்மமும் என்ற விடயம் பற்றி அவர் அழகாக பேச வந்திருக்கின்றார். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக இந்த தளம் பிரித்தானிய நேரம் 9:30க்கு நிறைவு பெற இருக்கின்றது. உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் வேண்டிக் கொண்டு இப்பொழுது இந்த தளத்தை நான் திருமதி தமயந்தி சிங்கார வடிவம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி அம்மா. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 23ஆம் திகதி திங்கட்கிழமை பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதி, தெளிவு மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை வழங்குகிறது. இது கவனத்தை மேம்படுத்தி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் அன்றாட சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ளவும் உதவுகிறது. ஆன்மாவை வலுப்படுத்தும் தியானம் மனித எல்லைகளை கடந்து முழுமையான மகிழ்ச்சியையும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தையும் உணர வழிவகுக்கிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழட்டி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது நீங்கள் உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும்
ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தின் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் சதா மெனோ மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தளத்தை 3 நேரமும் நடாத்தி கொண்டிருக்கும் சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிகவும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் எங்களுடைய தளத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் திருமதி ராதை சிவஞானம் அம்மா அவர்கள் இன்று பேச இருப்பது குறளும் கீதையும் பகுதி 2. நான் ஒரு சில விஷயங்கள் இவரை பற்றி கூறிவிட்டு அவரிடம் தளத்தை ஒப்படைக்கப் போகின்றேன். இவர் பயோமெடிக்கல் சயின்டிஸ்டாக வேலை செய்திருக்கிறார். 40 வருடம் பேஸ்லிண்டன் டீச்சிங் ஹாஸ்பிட்டலிலே அவர் வேலை செய்திருக்கின்றார். அதோடு அவர் தன்னுடைய சேவை காலத்தை நிறைவு செய்த பின்னர் ஆக்ஸ்ஃபாமில் தொண்டர் அடிப்படையில், அதாவது வாலண்டியர் சர்வீஸ் அடிப்படையில தற்போது அவர் 17-18 வருடங்களாக தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். இதோடு இவருக்கு மிகவும் பிடித்தமான துறைகளாக தமிழ் மொழி, தமிழ் பிடிக்கும், சைவ சித்தாந்தம், மற்றது திருக்குறள் என்பனவெல்லாம் மிக தெளிவாக கூறக்கூடிய ஒரு அளவு சிறந்த ஆளுமை பெற்றிருக்கின்றார். திருமந்திரத்திலும் திருக்குறளிலும் நிறைந்த தேர்ச்சி இவரிடம் இருக்கின்றது. மிகவும் ஒரு ஆளுமையுள்ள ஒரு பேச்சாளர். இந்த தளத்திலே இவரை நான் அனைவர் சார்பிலும் அன்புடன் வரவேற்று அவரிடம் இப்பொழுது இந்த தளத்தை ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என்னை அறிமுகம் செய்து வைத்த சிவாமோகன் அம்மா, உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. மேலும் இந்த தியான தளத்தை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக நடாத்தி வரும் அதிபர்கள் திருமதி ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கும் அவர்களுடன் அயராது துணை புரியும் அங்கத்தவர்கள் அனைவருக்கும், ஒலிப்பதிவு குழுவுக்கும், தியான குழுவுக்கும், இசைக்குழுவுக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நான் ஏற்கனவே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குறளும் கீதையும், அதுல அறத்தையும் தர்மத்தையும் பற்றித்தான் நான் இதுல கொஞ்சம் கதைக்க போறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு முதல் பகுதியில இந்த குறளுக்கும் கீதைக்கும் உள்ள ஒற்றுமைய என் அறிவு கட்டியவரை உங்களுக்கு நான் அதை சொன்னேன். அப்ப இந்த பகுதியில நீங்கள் என்ன கொஞ்சம் கேள்விகள் கேட்ட நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் முகமாகத்தான் நான் இந்த குறள்ல கூறியிருக்கிற அறத்துக்கும் கீதையில கூறியுள்ள தர்மத்துக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வித்தியாசம் என்றதுல உங்களோட கதைக்க போறேன். இதுல பிழைகள் என்னாலும் இருந்தா தயவு செய்து மன்னிங்கோ. கருத்துரையாடல் மூலம் அந்த பிழைகளை நீங்கள் எனக்கு எடுத்து காட்டினீங்கள் என்றா மிக்க நன்றி. சரி, இப்ப நான் முதல் கீதையை பற்றித்தான் சொல்ல போறேன். கீதையில போருக்காகிய சங்குகள் எல்லாம் ஊதியாச்சு. ரெண்டு பக்கத்தாலையும் அவை அந்த சங்குகள் எல்லாம் ஊதிட்டினம். அப்ப அர்ஜுனன் தன்னுடைய அனும கொடிய மேல இப்படி உயர்த்தி காட்டி கொண்டு சொல்லுறார், கண்ணனுக்கு சொல்றார், இந்த தேரை கொண்டு போய் 2 படைகளுக்கும் இடையில நிப்பாட்டு. அப்ப கண்ணன் நிப்பாட்டிட்டார். அப்ப கண்ணன் நிப்பாட்டின உடனே அர்ஜுனன் 2 பக்கமும் பார்க்கிறார். எல்லா பக்கத்திலையும் தன் உறவினர்கள், அதுவும் எல்லாரும் சத்திரியர்கள்தான் அந்த காலத்துல போர் வீரர்கள். அப்ப அவை எல்லாரும் நிக்க, அப்ப அவருக்கு கொஞ்சம் கண் கலங்கிட்டுது. அப்ப கண் கலங்கினபடி அவர் சொல்லுறார்,
கண்ணனுக்கு. இது வந்து கீதையில முதலாவது அத்தியாயம். இதுல நான் கொஞ்சம் ஸ்லோகங்களை வாசிக்க போறேன். இந்த ஸ்லோகங்களை நான் எங்க எடுத்தினான் நீங்க பாத்தீங்களா, கண்ணதாசன்கிட்ட இருந்தான் எடுத்தினான். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா, அர்ஜுனன் கேட்கிறார், குலநாசம் நமக்கு எதற்கு என்று கேட்கிறார். அது குற்றம் என்று உணர்ந்த பின்பும் நமக்கு ஏன் இந்த பழிபாவத்திலிருந்து தப்பி செல்ல எங்களுக்கு வழி தெரியாது என்று சொல்றார். பிறகு சொல்றார், குலம் அழிந்தால் குல தர்மங்கள் அழிந்து விடுகின்றன. குல தர்மம் அழிந்தால் சந்ததி முழுவதையும் அதர்மம் அழிக்குமே. கண்ணா, தர்மம் கெட்டால் மாதர் கற்பு கெடும். தர்மம் கெட்டால் மாதர் கற்பு கெடும். நோன்பும் கெடும். மாதர்கள் கெட்டா 4 வர்ணங்களும் கெடும் என்று சொல்றார். அப்ப இதுல வந்து அவர் 4 வர்ணங்கள் என்னத்தை சொல்றாருன்னா 4 சாதிகளை சொல்றார். அப்ப அந்த 4 வர்ணங்களையும் அழித்தால் அதை அழித்தவர்களுக்கும் அவர்கள் குலத்தாருக்கும் நரகமே ஏற்படும். அவர்களுடைய மூதாதையர்கள் சோறும் நீரும் இன்றி வீழ்ச்சி அடைவார்கள். வர்ண குழப்பத்திற்கு வித்து போடும் குடிகட்டவர்கள் செய்யும் செய்கையால் சாதி தர்மங்கள் அழிகின்றன. சாதி தர்மங்கள் அழிகின்றன. குல தர்மங்கள் கூண்டோடு அழிந்துவிடும். குல தர்மத்தை அழித்தவர்கள் எக்காலத்தும் நரகத்திலேயே வாழ்வார்கள். அரச போகத்துக்கு ஆசைப்பட்டு அணைக்க வேண்டிய சுற்றத்தை அழிக்க வல்லவா தயாராகிவிட்டோம். ஆதலால் பெரும் பாவத்துக்கு அல்லவா நாம் தயாராகிவிட்டோம் என்று சொல்லி போட்டு பிறகு சொல்றார், ஆயுதம் இல்லாத பகைவனாய் எதிர்த்து வராத எதிரியாய் நிற்கிற என்னை ஆயுதம் தாங்கிய கௌரவர்கள் என்னை அழித்தாலும் சரி நான் போர் புரிய மாட்டேன் என்று சொல்லி அவர் அந்த தேரிண்ட அந்த வில்ல போட்டுட்டு அம்பு வில்ல போட்டுட்டு அந்த தேரிண்ட பீடத்துல இருந்துட்டார். அப்ப இது என்ன இந்த 8 ஸ்லோகங்களையும் சொல்லி இருக்கணும் நீங்க பாத்தீங்களா, அவர் சொல்லுறார் என்னன்னா அந்த சண்டை பிடிக்கிறார்கள் எல்லாம் சத்திரிய குலம். அப்ப சண்டை பிடிச்சா அந்த சத்திரிய குலத்துல உள்ள அந்த அளவு போர் வீரர்களும் எல்லாரும் இறந்தால் அவன் மனைவிமார் விதவையாகிடுவினம். சரிதானே? அவ விதவையாகினால் இந்த சத்திரிய குலமும் அழிந்தால் அவ போய் மற்ற குலங்கள்ல போய் மறுமணம் செய்யலாம். சரி, அப்படி மறுமணம் செய்தால் இன்னொரு குலத்துல போய் நீங்கள் மறுமணம் செய்தால் அவர் சொல்றார், உங்களுக்கு அது பாவமான காரியம். அதனால நீங்கள் சொர்க்கத்துக்கு போக இயலாது. அப்படி வேற சாதியில போய் மறுமணம் செய்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக இயலாது என்று சொல்லுறார். அவர் அது மட்டும் சொல்ல இல்லை, அவர் பிறகு சொல்றார், அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தால் அந்த மறுமணம் செய்த பிறகு அவைக்கு பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் தங்களுடைய மூதாதையர்களுக்கு கடமைகள் செய்ய நேரிடுமா, அதாவது திருக்கடன். அப்படி கடமைகள் செல்ல நேரிட்டால் அந்த சொர்க்கத்துக்கு போன அவர்களுடைய மூதாதையர், அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போன சத்திரியர்கள் அவர்கள் திரும்பவும் நரகத்துக்கு தள்ளப்படுவார்களாம். ஏனென்றா இந்த மறுமணம் செய்த இந்த கலப்பு விவாகத்தால நடந்த பிறந்த பிள்ளைகள் அவைக்கு இந்த கடன்கள் செய்ய வேண்டி வந்தால் என்று சொல்லுறார். என்று சொல்லி போட்டு அவர் சொல்லுறார், ஆகவே இது ஒரு பாவமான செயல். சாதி தர்மங்களை அழிப்பது, குல தர்மத்தை இழப்பது போன்ற செயல்களால் நரகத்தில் போய் எக்காலமும் வாழ வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே நான் போர் புரிய மாட்டேன் என்கிறார் அர்ஜுனன். இது 1ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. 4ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருண்டா, ஸ்லோகம் 13 அவர் என்ன சொல்றாருண்டா, அவரவர் இயற்கைக்கும் குணத்துக்கும் செயலுக்கும் ஏற்றபடி 4 வர்ணங்களை நான் தான் உண்டாக்கினேன். தான் படைச்சதென்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லுறார். செயலற்றவனும் அழிவற்றவனுமாகிய நான் தான் இந்த 4 வர்ணங்களுக்கும் கர்த்தா என்பதை அறிந்து கொள் என்று அர்ஜுனனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப கிருஷ்ணர் படைச்ச 4 சாதியும் 4 வர்ணங்களும் என்னன்னு பாத்தீங்களா, ஒன்று 1வது வர்ணம் பிராமணர். பிராமணர் வேதம் ஓதத்தான் பிறந்தவர். மற்றது சத்திரியர்கள். சத்திரியர்கள் அவைந்த குல தர்மம் போர் வீரர்களாய் போர் புரிந்து நாட்டை பாதுகாக்கிறது தான் அவைண்ட குல தர்மம். 3வது வைசிகர். வைசிகர் குல தர்மம்
பொருளாதாரத்தை விருத்தி செய்கிறது. அப்ப எல்லா வாணிபர்களும் வைசிகர். சூத்திரர்கள் என்றால் நாங்கள் எல்லாரும் சூத்திரர்கள், மிச்ச ஆட்கள் எல்லாரும் சூத்திரர்கள், இதுல விவசாயிகள் எல்லாரும் சூத்திரர்கள். அப்ப இதுல இருந்து இதுல என்ன கிருஷ்ணர் கூறுறாரு பாத்தீங்கன்னா, அவர் மேலும் அர்ஜுனனுக்கு சொல்லுறார், உன்னுடைய குலதர்மம் செய்வது, உன்னுடைய குலதர்மம் போர் செய்வது. ஆகவே இப்போது ஏன் குழப்பம் அடைந்து கவலைப்படுகிறாய்? அப்படி நீ கவலைப்பட்டால் எப்படி உண்ட குலதர்மத்தை காக்க போற என்று கேட்கிறார். அப்ப கவலைப்படாத என்று சொல்லி, அப்ப அவர் சொல்றார், நீ சத்திர குலத்தில் பிறந்தவன், ஆதலால் உன் குலதர்மத்தை பின்பற்று. போர் புரிவது உன் குலதர்மம், அது உன் கடமை. குலம் குணங்களை கொண்டு படைக்கப்பட்டது, குலம் குணங்களை கொண்டு படைக்கப்பட்டது என்று கிருஷ்ணர் சொல்லுறார் அர்ஜுனனுக்கு. இப்ப நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு குலம் குணத்தை கொண்டு படைச்சதுண்டா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப குணம் மாறினா குலமும் மாறத்தானே வேணும். இப்ப எனக்கண்ட ஒரு குணம், இந்த குணத்துலதான் நீ பிறந்தனி என்று சொல்லி எனக்கண்ட ஒரு குணத்தை அவர் திணிச்சாரண்டா, அந்த குணம் மாறினால் நான் என்ற குலத்தையும் மாறலாம் இல்லையா? ஆனால் பகவத்கீதையின்படி அப்படி நீங்கள் மாற இயலாது. நீ பிறந்த குலத்து தர்மங்களையும் கர்மங்களையும் தான் நீ செய்யலாம். வேறு குலத்துக்கு மாறினால் உன்னால சொர்க்கம் போக இயலாது. ஆகவே ஒவ்வொருவரும் அவரவர் குலத்துக்கு வகுக்கப்பட்ட சாதி தர்மத்தை தான் செய்ய வேண்டும். ஆகவே இது ஒரு நிபந்தனை ஆகிறது. பகவத்கீதையில இது ஒரு நிபந்தனை ஆகிறது. அப்ப குலதர்மம் தான் உன் சுய தர்மம் என்று சொல்றார். குலதர்மம் தான் உன் சுய தர்மம். அப்போ குலதர்மமும் சுய தர்மமும் தான் கீதையின் சாரம். கீதையின் முழு சாரமுமே இந்த குலதர்மத்திலையும் சுய தர்மத்திலையும் தான் தங்கி இருக்கு. இப்ப இனி நாங்கள் குறளை பார்ப்போம். வள்ளுவர் என்ன இதுக்கு மறுமொழி கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். மற்றது வள்ளுவர் ஒருத்தரையும் எதிர்க்கிறது இல்லை, ஒருத்தரை பற்றி பழி சொல்றதும் இல்லை, அப்படி ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவர் சும்மா பேசாம இருந்து தனக்கு பிடிக்காத ஒன்றா அதுக்கு தண்ட கருத்தை சொல்லி போட்டு போவார். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு நீங்க பாத்தீங்களா, ஒரு குறள் சொல்றார், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு எவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இந்த குறள் சரியான ஒரு பெயர் பெற்ற குறளாம். அறிஞர்கள் எல்லா உலக நாட்டு அறிஞர்களாலையும் ஒரு போற்றப்படுற குறளாம் இந்த குறள். அப்ப அவர் சொல்றாரு என்னண்டா, ஒரு அறிவுள்ள உயிர் முதல் 6 அறிவுள்ள மனிதன் வரை உள்ள எல்லா உயிர்களுக்கும் பிறப்பினால் வேற்றுமை இல்லை, பிறப்பினால் அவைக்கு வேற்றுமை இல்லை சொல்றார். ஆனால் அந்த உயிர்கள் செய்யும் செயலாலும் அவர்கள் செய்யும் தொழிலாலும் உண்டாகும் வேற்றுமையால் உயர்வு தாழ்வுகள் உண்டாகின்றன என்பதுதான் இந்த குறளின் கருத்து. இதை அவர் மேலும் விளக்குறார் வள்ளுவர். அவர் என்ன சொல்றாருண்டா, ஏற்றத்தாழ்வுகள் ஏன் ஏற்படுகிறது என்பதையும் ஒருவனுக்கு பெருமையும் சிறுமையும் எப்படி ஏற்படுகிறது என்பதையும் வள்ளுவர் மேலும் விளக்கியுள்ளார். இப்ப இன்னொரு குறள் சொல்லுறார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்கிறார். இது குறள் 506. அதாவது மக்களுடைய குணங்களாகிய பெருமைக்கும், பெருமை தரக்கூடிய குணங்களுக்கும், குற்றங்களாகிய சிறுமைக்கும், குற்றங்கள் செய்யற அந்த சிறுமையான குணங்களுக்கும் காரணம் அவர்களுடைய செயல் என்று சொல்றார். நீங்க செய்யற உங்களுடைய ஆக்ஷன் தான் அதுக்கு அதை டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்றார். அப்ப அவர் சொல்றார், அந்த குணங்களை அந்த செயல்களை அவர் அடையாளம் காட்டுவதற்கு உரைக்கல்லாக அமைவது அவர்களுடைய செயல்கள் என்று சொல்றார். அவற்றை குணங்களை அடையாளம் காட்டுவதற்கு உரைக்கல்லாக அமைவது அவர்களுடைய செயல்கள் என்று தெளிவாக எங்களை சிந்திக்க பண்ணியுள்ளார். அப்ப இந்த குறள் தான் எங்களோட சமுதாய கொள்கையுமா இருக்குது இன்றைக்கு இல்லையா? இப்ப ஒரு பிரதமர் ஒரு கூடாத முறையில நடந்தாருண்டா அவரை தட்டி விடலாம் இல்லையா? அப்படித்தானே இந்த நாடுகள்ல இப்ப அப்படித்தானே நடந்து கொண்டு வருது. ஒவ்வொரு பிரதமரும் வேற அவையவேண்ட கண்டக்ட் அவைய ஒழுக்கத்தில தவறினமெண்டா அதை நாங்கள் அவைய வேண்டாம் என்று சொல்றதுக்கு நாங்கள் ஓட் பண்ணலாம் இல்லையா? நாங்கள் வாக்கு போட்டு அவையில இல்லாமல் ஆக்கலாம். அப்ப எங்களோட சமூக கொள்கையும் அதுதான். நீங்கள் ஒழுக்க நெறியில இருக்கணும். அதுவும் ஒரு தலைவர், பிரதமர், ஜனாதிபதி, அரசனண்டா அந்த ஒழுக்க நெறி மிக மிக முக்கியம். அப்ப வள்ளுவர் இதுல
பொதுவா சொல்லுறாரே ஒழிய அவர் இந்த வர்ணங்கள் அது இதை பற்றி ஒரு விதமான கதையுமே வள்ளுவர் சொல்ல இல்லை. சரி, பிறகு இதுல சொல்றார், இந்த அதிகாரம் 53 குறள் 521 சொல்லுறார், பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள என்று சொல்லுறார். அதாவது ஒருவன் வறியவனான போதும் அவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அப்ப தொடர்பு இல்லாத போதும் இந்த பழமை என்ற சொல்லு சரியான இம்பார்ட்டன்ட். இவர் சொல்றார், உங்களுக்கு உங்களோட ஒரு உறவோட உங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்லாத போதும் நீங்கள் அவரை பாராட்ட வேணும். அவற்றை அந்த பழைய உறவை நீங்கள் பாராட்டி கதைக்க வேணும் என்று சொல்றார். அதுதான் மனிதட்ட இயல்பு என்று சொல்றார். மற்றது அன்பு அற்றவனாக இருந்தாலும் அவர் சொல்லுறார், நீ அன்பு காட்ட வேணும் என்று சொல்லுறார். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனன் போர் புரிய மாட்டேன் என்று சொல்லி போட்டார் இல்லையா? இப்ப கிருஷ்ணன் சொல்றார், இல்ல நீ சத்திரியன், நீ போர் புரியத்தான் பிறந்த, நீ சுற்றத்தார் உறவினர் என்றவுடன் நீ பதற்றப்பட்டு குழப்பம் அடைகிற. ஏன் உனக்கு இந்த குழப்பம்? இந்த குழப்பம் சூத்திரர்களிட குணம் என்று சொல்றார். சரியா? அப்ப இந்த குணம் சூத்திரர்களுடைய குணம். சத்திரியனுக்கு இந்த குணம் ஆகாது. அத போர் புரியத்தான் வேணும். சரியோ பிழையோ சொந்தக்காரனோ எனிமியோ நீ போர் புரிந்தே ஆக வேணும் என்று சொல்றார். ஆனா வள்ளுவர் அப்படி சொல்ல இல்லை. அப்ப வள்ளுவர் சொல்றது, அன்பின் வலியது உயிர்நிலை, அது இல்லாதவற்ற உடம்பு வெறும் எலும்பு, சும்மா தோலொண்டு போத்திருக்க வேண்டிய எலும்ப என்று சொல்றார். அப்ப அவர் அன்பின் வலியது உயிர்நிலை, அதுதான் அந்த உயிர் என்று சொல்றார். சரி, பிறகு சொல்றார், இன்னொரு குறள் சொல்றார், வேண்டற்க வென்றிடனும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன்மீன் விழுங்கியது. சூதாடி நீ வெற்றி பெற்றாலும் அதால வார பொருளை நீ எடுக்காத. அவர் சொல்றாரு, அது கூடாது. அப்ப உனக்கு வெற்றி பெற்றாலும் சூதாட்டத்தை விரும்ப கூடாதுன்னு சொல்றார். அதுக்கு உவமையா சொல்றார், மீன் பிடிக்க போறவன் அந்த தூண்டில ஒரு புழுவையோ ஏதோ சாப்பாடையோ போட்டு அந்த ஆத்துக்குள்ள போட்டா அந்த மீன் அதை சாப்பிட அகப்பட்டு போடும். அப்ப அந்த மீன் அகப்பட்டா அதுக்கு கிடைக்கிறது துன்பம். அது மாதிரித்தான் இவர் சொல்றார், நீ சூதாட போய் ஒரு ஆசையில போய் நீ சூதாடி உனக்கு ஒரு கொஞ்சம் பொருள் கிடைச்சதுண்டா நீ அதோட நிப்பாட்ட மாட்ட, அந்த பொருளை வச்சு இன்னும் சூதாட பாப்பாய். அப்ப அதால உனக்கு ஒரு காலமும் ஒரு இன்பமும் வராது, நெடுக உனக்கு துன்பம் தான் வரும். ஆனபடியா இந்த சூதாட்டத்தை விடு என்று சொல்றார். ஆனா நீங்கள் பாரதத்தை கீதையை எடுத்து பார்த்தீங்கன்னா தர்மர் சூதாடித்தான் எல்லாத்தையும் இழக்கிறார். அவர் எல்லாத்தையும் இழத்ததும் காணாது பிறகு போய் 2ஆம் தரம் தன் மனைவியை வச்சு சூதாடுறார். உண்மையில சாதாரண அறிவுள்ளாக்கள் அப்படி செய்ய நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டினம், கடைசியா கூட மனைவியையும் கொண்டு போய் நீங்க சூதாட்டத்துல இழக்கிறதுண்டா அதுல என்ன நெறி முறை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுதான் அந்த கதை, அவன் கதை. அப்ப இந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்லுறார், சூதும் நானே என்று சொல்லுறார், சூதும் வாதும் நானே என்று சொல்லுறார், அரச மரமும் நானே என்று சொல்லுறார், கபில முனிவரும் நானே என்று சொல்லுறார், கடவுளுக்கெல்லாம் கடவுள் நானே என்று சொல்லுறார் கிருஷ்ணர். சரி, அப்ப இதுல வர்ற கேள்வி இது தர்மமோ முறையோ என்ற மரமொழியை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரி, இன்னொரு குறள்ல சொல்றார் வள்ளுவர், சாதலை விட கொடியது ஒன்றுமில்லை என்று சொன்ன வள்ளுவர் மேலும் சொல்கிறார், உனக்கு கொடை கொடுக்க முடியாத நிலை வந்தால் சாதலும் இனிதே என்று சொல்லுறார். ஏனென்றால் இறப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான் இல்லறத்தாற்ற கடமை. அப்படி உங்களுக்கு கொடுக்க இயலாத நிலை வந்தா நீங்க செத்து போறதும் அதுவும் நன்மைதான் என்று சொல்றார், அதுவும் இனிதே என்று சொல்ற. இது ஒரு சரியான ஒரு கடுமையான குறள். வள்ளுவற்ற குறள்களுக்குள்ள இது கொஞ்சம் கடுமையான குறள். ஆனாலும் இதை சொல்ல வந்த வள்ளுவர் இன்னும் ஒன்றையும் சொல்லுறார். என்ன சொல்றார் என்று பாத்தீங்களா, நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனிலும் ஈதலே நன்று என்று சொல்லுறார். அப்ப அந்த காலத்துல வள்ளுவர் இருந்த காலத்துல இந்த பகவத்கீதை மூலம் ஒரு கொள்கை ஒன்று எல்லா இடமும் பரப்பப்பட்டு வந்தது. அந்த கொள்கை என்னென்றாக சொல்லினம், நீ ஈகை செய்ய வேணும், அது செய்தாத்தான் உனக்கு மேலுலகம் கிடைக்கும். அப்ப அவன் அந்த மேலுலகத்தை வச்சுத்தான்
நெடுக எல்லாத்தையும் சொல்கிறார். மேலுலகம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், உண்ட தர்மத்தை செய், உண்ட கர்மத்தை செய்தா சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்தை காட்டி காட்டி அந்த மேலுலகத்தை காட்டி காட்டித்தான் அதை இந்த ஆக்களை கொண்டு விஷயங்கள் செய்விக்கணும். அப்ப வள்ளுவர் சொல்லுறார், நீ போய் இறந்து கேட்டு வாங்கினா அது ஒரு நல்ல பழக்கம். அந்த பழக்கத்தால உனக்கு மேலுலகம் கிடைக்குமென்று நீ நினைச்சாலும் அது தீது என்று சொல்றார். மற்றவேட்ட வாங்கி ன்றது தீது என்று சொல்றார். அதே நேரத்துல மற்றவைக்கு என்ன சொல்றாருண்டா, உனக்கு மேலுலகம் கிடைக்கும் என்று சொன்னாலும் நீ கொடுத்து கொண்டே இரு, அதுதான் நல்ல பழக்கம். மேலுலகம் கிடைக்காது என்றாலும். அப்ப அவர் சொல்றார் என்னண்டா, நீ பசித்தவருக்கு கொடுக்கிறது, ஆடையற்றவருக்கு ஆடை கொடுக்கிறது, அடைக்கலம் புகுந்தவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, இது எல்லாம் ஒரு நல்ல செயல். இப்படியான செயல்களை நீ செய்து கொண்டு இருக்கைக்குள்ள உனக்கு மேலுலகம் இல்லை என்று தாராளும் சொன்னாலும் நீ ஸ்டாப் பண்ணாத, நீ செய்து கொண்டே இரு என்று சொல்றார். அப்ப அவர் என்ன சொல்றார், அறத்தை அறத்துக்காக செய்ய என்று சொல்றார். உனக்கு ஊதியம் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காக செய்யாத, அறத்தை நீ செய்யறதா அறத்துக்காக செய், அறம் 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 செய்ய விரும்பு என்று இவா சொல்லி இருக்கிறார். யார் ஔவையார் சொல்லி இருக்கிறார். அப்ப அதைத்தான் இவர் இதுல சொல்றார். நல்லாறு எனினும் ஈதலே நன்று என்று, மேலுலகம் இல்லாட்டிலும் ஈதலே நன்று என்று சொல்லுவார். அப்ப இப்ப வள்ளுவர் சொன்ன எல்லாத்தையும் பாத்தீங்களா, இந்த வள்ளுவர் சொன்ன அத்தனை குறள்லையும் வள்ளுவர் சொல்றது எல்லாம் அறத்தை பற்றித்தான் சொல்லுறார். அப்ப அவற்றை கடவுளே அறவாளி அந்தணன் என்று சொல்லுறார். அப்ப அறவாளி அந்தணன் என்றா அறக்கடவுள் தான் அறவாளி அந்தணர். அப்ப அவற்றை கடவுளே அறம், சரிதானே? அப்ப அவர் நெடுக சொல்லுறார், அறத்தினால வருவதுதான் இன்பம், இல்வாழ்க்கை அறத்தினால வர வேணும் என்று சொல்லுறார். அப்ப இல்லாட்டி நீங்கள் அறத்தால உங்களோட பொருளை தேடாமல் வேற குறுக்கு வழியால தேடி யாரையாவது ஏமாத்தி அப்படி எடுத்தீங்களா, அவர் சொல்லுறார், நீங்கள் எடுத்த பொருள் நீங்கள் வந்த வழியே அதை அழிஞ்சு போவோம் என்று சொல்லுறார். ஆனபடியா அதை செய்ய வேண்டாம் என்று சொல்றார். அப்ப அறத்தினால் வருவதுதான் இன்பம் என்று சொல்றார். அப்ப இப்ப அவர் அந்த அறத்தை வள்ளுவர் 3 விதமா எங்களுக்கு சொல்லித்தாரார். ஒன்று நேர்முகமா சொல்லுறார். அவர் நேர்முகமா சொல்லேக்குள்ள சொல்லுறார், மனத்தின் கண் மாசில நாதல் அனைத்து அரண் என்று சொல்லுறார். என்ன, உண்ட மனத்தை தூய்மையாய் வச்சிரு, தூய்மையா வச்சிருந்தா அதுதான் எல்லா அறமும். நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, மனம் தூய்மையண்டா உங்களோட சொல் தூய்மையா இருக்கும், உங்களோட சொல் தூய்மையண்டா உங்களோட செயலும் தூய்மையா இருக்கும். அப்ப அவர் சொல்லிட்டார், மனத்தின் கண் மாசில நாதன் என்று நேர்முகமா உங்களுக்கு சொல்லுறார். பிறகு உங்களுக்கு அதே அறத்தை எதிர்முகமா சொல்லுறார். இப்ப எதிர்முகமா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை 4 இழுக்கா இயன்றது அறம் என்று சொல்றார். அதாவது பொறாமை, பேராசை, கோபம், கடும் சொல் இவை 4 இல்லாமல் இவற்றை கடிந்து ஒழுகுவதுதான் அறம் என்று சொல்றார். அப்ப இப்படியான ஒரு குணம் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் உடனே அதை யோசிச்சு அந்த குணத்தை விடு என்று சொல்றார். கடிந்து ஒழுகு என்று சொல்றார். அப்ப அந்த ஒழுக்க நிறைய இதுல சொல்றார். இன்னொன்று சொல்றார், 3ஆவதா சொல்றார் காட்சி மூலம் அவர் அந்த அறத்தை விளக்குறார். என்னன்னு சொல்றாரு என்று பாத்தீங்களா, இது எல்லாம் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்துல 34, 35வது, இப்ப நான் சொல்ல போற குறள் 37வது குறள். அதுல என்ன சொல்றாருண்டா, அறத்தாறு இதுவென வேண்டா, அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தான் ஓடு ஊர்ந்தான் இடை. என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அறத்தாறு இதுவென வேண்டாம், அறம் இதுதான் என்று நீ ஒரு நாளும் கணக்கு போடாத, அறத்தை நீ அளக்காது என்று சொல்றார். என்னத்துக்கு சொல்றாரு என்று பாத்தீங்களா, சிவிகை என்றா பல்லக்கு. இப்ப பல்லக்கில் ஒரு ஆள் போறார், 36 பேர், 36 அடிமைகள் அவரை தூக்கி கொண்டு போயினம். அப்ப 2 கரையும் 9 பேர், முன்னுக்கு 9 பேர், பின்னுக்கு 9 பேர், நடுவில் பல்லக்கில இந்த இவர் இருக்கிறார், பல்லக்கில போறவர். இப்ப வள்ளுவர் சொல்லுறார், நீ அந்த புறத்தோற்றத்தை கண்டு அதிலுள்ள உயர்வு தாழ்வுகளை கொண்டு அறத்தினை அளக்காதை, அறத்தை அளக்க முடியாது என்று சொல்லுறார். ஏன் இதை சொல்றார் என்று பார்த்தீங்களா,
அந்த காலத்துல எல்லாரும் சொல்றது என்னண்டா, இந்த காலத்திலயும் சொல்லினோம், முற்பிறவியில நீங்க நல்லதெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிறவியில நீங்க சௌகரியமா பணக்காரன நல்ல எல்லாத்தோடையும் இருக்கிறீங்க. உட்பிறவியில நீங்க பாவம் செய்திருந்தா உங்களுக்கு இந்த பிறவியில நீங்கள் கஷ்டப்படுகிறீங்கள், அது செய்யறீங்கள், இது செய்யறீங்கள் என்று சொல்லிவினான். எதுக்கும் இந்த கர்ம வினையை கொண்டு வந்து ஆக்கள்ல திணிப்பினான். வள்ளுவர் வள்ளுவர் அதை பற்றி சொல்லவே இல்லை. வள்ளுவர் சொல்றாரு என்னண்டா, அதை கொண்டு நீ அறத்தை அளக்காதேன்னு சொல்லுறார் என்று சொல்லி போட்டு அவர் சொல்றார். அவர் இந்த குறளுக்கு தர கருத்து வந்து அவர் சொல்றார், அறம் வந்து பொதுவானது, அது எல்லா உயிருக்கும் உரியது, அது எல்லா உயிருக்கும் பொதுவான வகையில் பயன்படுத்துவது. அது போலத்தான் அறநெறியும். அறநெறியில் எவ்வுயிரும் செல்லலாம், இவ்வுயிர் செல்லலாம், அவ்வுயிர் செல்லக்கூடாது ஒரு நியதி இல்லை. அது சில உயிருக்கு விரிந்தும் சில உயிருக்கு சுருங்கியும் நிற்பது அன்று. அது எல்லோருக்கும் பொதுமையில் இடம் தருவது. ஆகவே அறத்தாறு, அதாவது அறநெறி இருவருக்குமே பொது. இப்ப நீ பல்லக்கில் ஒருத்தன் போறான்ன்றதுக்காக அவன் தான் ஏதோ அறநெறி செய்தவன், மற்றவனுக்கு அறநெறி இல்லை என்றது கருத்து இல்லை என்று சொல்றார். ஏனென்றால் அவன் ஏழையா இருக்கலாம், அவன் தன் உடம்புனாக உழைச்சுதான் அவன் தன் சம்பாத்தியத்தை பெறான் இல்லையா, அதுதான் அவனுக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த காலத்துல நாங்கள் கார் ஓடுறோம், அந்த காலத்துல கார் இல்லை. அப்ப இப்ப இந்த காலத்துல டிரைவரை வச்சு கார் ஓடுறாக்கள் இருக்கணும் தானே. அப்ப அது மாதிரி தான் அவர் சொல்லுறார். ஆனபடியா அதுகளை வச்சுக்கொண்டு அந்த புறத்தோற்றத்தை வச்சுக்கொண்டு நீ அறத்தை கணக்கு போடாத, அப்படி செல்லக்கூடாது என்று சொல்றார். அப்ப அப்ப நான் இதோட கொஞ்சம் ஸ்டாப் பண்ண போறேன், டைம் வந்துடுது போல இருக்குது. அப்ப இதுல இன்னுமே இந்த குறள்லாம் கீதையெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. நான் எனக்கு கொடுத்த நேரத்துல உங்களுக்கு போதிய அளவு சொல்லி இருக்கிறேன். முடிவுல என்ன சொல்ல வரணும்டா, இந்த சமையல் நூல்கள் எல்லாம் வாழ்க்கைன்ற நிலையாமையத்தான் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுது. ஆனா வள்ளுவர் சொல்லுறார் அதற்கு மாறாக வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லுறார். உலகம் உயிர் மானுட வாழ்வு பொய் அல்ல, நாம் உணரக்கூடிய உண்மை என்று சொல்லுறார். அப்ப ஒழுங்காக நின்று வாழ்க்கை வாழ்வதற்கு ஊக்கம் அளிக்கிறார் இந்த திருக்குறள் மூலம். அறத்தை அத்திவாரமாக போட்டு அறக்கடவுளை வணங்குகிறார். அப்போ ஒரு கடவுளையும் அவர் ஒருவரிடமும் திணிக்கவில்லை. மனிதனை உயர்நிலைப்படுத்த வேண்டும் என்ற ஆவலுடன் அறத்தை கருவியாக பயன்படுத்துகிறார். மனிதனை உயர்நிலைப்படுத்துவதும் செம்மையை நோக்கி அவனை பயணிக்க வைப்பதும் தான் அவரது குறிக்கோள். அதுதான் மனிதனின் இயல்பு. அப்படியான செம்மையை நோக்கி போகும் பாதையை வகுப்பதுதான் அவர் எமக்கு தந்த திருக்குறள். அப்ப ஒரு மனிதன் அறப்பாதையை பின்பற்றினால் அவன் வாழ்வாங்கு வாழ்வான். அப்படி வாழும் பொழுது தெய்வ நிலையை அடைவான். அதை சொல்லி போட்டு இதுல நாங்கள் இப்ப இந்த உலகத்துல நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில வள்ளுவர் இந்த சூழ்நிலைக்கு ஏற்று ஒரு குறள் சொல்லுறார். என்ன சொல்றாருண்டா, அறிவினால் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் தன் நோய் கண் நோய் போல் போற்றா கடை என்று சொல்றார். இது சரியான சிந்திக்க வேண்டிய ஒரு திருக்குறள். இவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு அறிவு இருக்கோ, அப்ப அந்த அறிவால உனக்கு என்ன பயன் என்று கேட்கிறார். என்ன பயன் என்று கேட்டு போட்டு அதுக்கு தானே மறுமொழியும் தாரார். என்ன சொல்றார், உனக்கு வரும் துன்பத்தின் விளைவு தெரிந்தால் மற்றவர்களுக்கு வரும் துன்பமும் அப்படித்தான் இருக்கும் என்று உணர்ந்து உதவி செய். துன்பத்தை மற்றவைக்கு வர்ற துன்பத்தை துடைத்து விடு என்று சொல்லுறார். உனக்கு உதவி செய்யறதுக்கு வசதி இல்லாமல் போனால் அவைக்கு ஆறுதல் சொல்லு என்று சொல்லுறார். அப்ப உனக்கு அவைக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் உனக்கு இயலாமல் போனால் அவைன்ற நிலையை கண்டு நீ இறக்கப்பட்டுட்டு போ என்று சொல்றார். அதுதான் மனிதனின் இயல்பு என்று சொல்லுறார். உயிரின்ற இயல்பு அதென்று சொல்லுறார். அப்ப அவர் இதுல என்னத்தை எடுத்து காட்டுறாரு என்று பாத்தீங்களா, அவர் சகோதர உரிமையை காட்டுறார். ஏனென்றா நாங்கள் எல்லாம் ஒரு மூலப்பொருள்ல இருந்து வந்த நாங்கள் மனிதர்கள். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களும் சகோதரர்கள். அப்ப அவர் சொல்லுறார், அவர் அந்த சகோதர உரிமையைத்தான் உங்களுக்கு இதுல சொல்லுறார். அப்ப அந்த சகோதர உரிமைய பற்றித்தான் இந்த குறள் முழுக்க சொல்லுது. அப்ப நீங்க வள்ளலார் எடுத்தீங்களா, வள்ளலார் சொல்லுறார், வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்று. இந்த குறள்ல வள்ளுவர் சொல்லுறார், பிறிதின் நோய் என்றா எல்லா உயிர்களுக்கும் நீ துன்பம் செய்யாத என்றதை தான் சொல்ற. மனிதனுக்கு மட்டும் துன்பம் கொடுக்கறத சொல்ற இல்ல,
எல்லா உயிர்களுக்கும் ஒரு துன்பமும் கொடுக்காதே என்று சொல்றார். அதுதான் உன்னுடைய அறிவினால கற்றதனால் ஆய பயன். மற்றவனுக்கு துன்பம் கொடுக்காம தீமை செய்யாமல் இரு, அதுதான் நீ படித்ததுண்ட இது உன்னுடைய அறிவின் வளர்ச்சி என்று சொல்றார். அப்ப வள்ளுவர் சாமானிய மனிதனுக்கு மட்டும் இந்த அறத்தை போதிக்கவில்லை. தர்மம், நியாயம் இது எல்லாத்தையும் அவர் எல்லாருக்கும் தான் போதிக்கிறார். திரும்ப திரும்ப பொருட்பாலில அறத்தை அரசனுக்கு, ஜனாதிபதிக்கு, பிரதம மந்திரிக்கு, அவர்களின் அங்கத்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 700 குறள் மூலம் இதை சொல்லுறார். இப்ப இந்த ஒரு குறள்ல அவர் எல்லாரையும் அடக்குறார். இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களையும் அடக்குறார், ஒரு பாகுபாடு இல்லாம. அப்ப ஆனால் இன்றைக்கு எங்கட நாட்டுல நடக்கிறது நாட்டில் என்ன இந்த உலகத்துல நடக்கிறது ஒரு பெரிய சாபக்கேடு இல்லையா? ஏனென்றா அணுக்குண்ட தயாரிச்சவனும் தயாரிக்கல அவன் விளைவுகளை யோசிக்கல. அவன் விளைவுகளை யோசிக்காமத்தான் அந்த அணுக்குண்ட தயாரிச்சிருக்கிறான். இப்ப பகவத்கீதையை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு என்னன்றா, கடமையை பலனை எதிர்பார்க்காதுன்னு. நீங்க என்ன கடமை செய்ய போறீங்க பலனை எதிர்பார்க்காமல்? அப்ப கடமை பலனை எதிர்பார்க்காம அணுக்குண்ட தயாரித்தாலதானே இந்தளவும் நடக்குது. முந்தின காலத்துல சண்டை பிடிக்கல தரையில நின்று ஒரு ஆளோட ஒரு ஆள் சண்டை போட்டினான். இப்ப அவன் மேலால கொண்டு போய் எல்லாத்தையும் போடுறான். அப்ப அவன் மேலால கொண்டு போய் போடைக்க எல்லாத்தையும் தரமட்டம் ஆக்குறான். அதுல எத்தனை உயிர்கள் சேதமாகுது. கட்டிடங்கள் அதுல விடுங்கோ, உயிர்கள் எவ்வளவு சேதமாகுதுன்றத அதை யோசிச்சு பாருங்க. அப்ப இன்றைக்கு இந்த நாட்டுல நடக்கிற, இந்த உலகத்துல நடக்கிறது இனி இல்லையன்று ஒரு பெரிய சாபக்கேடு. அப்ப இந்த நெருப்பு அணையறதுக்கு மழை கொட்டண்டு கொட்டினாலும் இந்த நெருப்பு அணையுமோன்றது ஒரு கேள்வி. அது மட்டுமில்ல, அறம் தோற்காமல் தர்மம் தலைகாக்க தூக்க வேண்டும். ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்குமென்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த ஏழைகளின் கண்ணீர் தான் இந்த நிலம் முழுக்க சிந்தி கொண்டு இருக்குது. அப்ப இதுக்கு என்ன மறுமொழி? இதுக்கு யார் என்ன மறுமொழி சொல்ல போயினோம்? எங்களால செய்யக்கூடியது, நாங்கள் இந்த தியானத்தில இருந்து அமைதியாய் எல்லாருக்கும் இந்த அமைதியை கொடுக்க வேணுமென்று நாங்கள் இந்த தியானம் செய்யறது மிக மிக முக்கியம். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அமைதி பெற வேணுமென்று நாங்கள் தியானம் செய்ய வேணும். அதுதான் இந்த தளத்துல நாங்கள் 3 வேளையும் செய்யறோம். ஆனபடியா இது ஒரு போற்றத்தக்க விஷயம். சரி, நான் இதோட நிப்பாட்டுறேன், எனக்கு வாய் நோக்குது. அப்ப வாழ்க அறம், வாழ்க வள்ளுவம் என்று வாழ்த்தி கொண்டு, உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி, உங்கள் எல்லாருக்கும் அமைதி கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. மிக மிக அருமையாக உங்களுடைய இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு அழகான உரையைத்தான் நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நிறைய பேர் இப்ப உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி விடயங்களை கட்டாயம் தரப்போறார்கள். நிறைய பேர் நோட்ஸ் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். மிக சந்தோஷம் எனக்கு. அந்த வகையில உங்களுடைய பேச்சுக்காக நாங்கள் ஒரு 15 வினாடிகள் என்னுடைய கைகளை தட்டி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோம். நன்றி, 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 நன்றி அம்மா. முதல்ல நான் அந்த உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அருந்ததி அம்மா அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பேச்சு என்னென்று சொல்வது, சிறப்பான பேச்சு, அருமையான பேச்சு. ஏனெனில் நீங்கள் குறளும் கீதையும் பகுதி 2 போட்டு அதுல அறமும் தர்மமும் என்று கூறியிருந்தீர்கள். நீங்க சொன்னதை பார்க்கும்போது கீதையை விட குறளில தான் மிகவும் சிறப்பான விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். இந்த குறள்ல சொன்னதுதான் மனிதருக்கு தேவையாக இருக்கின்றது. இப்ப கீதையில கிருஷ்ணர் சொன்னதை பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை. நீங்க உங்களோட பேச்சுக்கு பிறகு எனக்கு பகவத்கீதை படிக்கணுமோன்ற இது இல்லை. இப்ப திருக்குறளை தான் கூட படிக்கணும், அது வாழ்க்கைக்கு தேவையானது. ஏனென்றா கிருஷ்ணர் கடவுளன்று கும்பிடுறோம், எல்லாரும் கும்பிடினோம் எல்லாம். ஆனா கிருஷ்ணரே அப்படி சொல்றார்,
நீ உண்ட வேலையை செய், பலனை எதிர்பார்க்க போட்டு எல்லாரையும் கொள்ளன்னு சொல்றார். ஆனா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மிகவும் சிறப்பாக, மற்றவன் உன்ன மாறி மற்றவனை பார். அப்ப மற்றவனுக்கு உனக்கு நோகுதண்டா மற்றவனுக்கு நோகத்தானே போகுது. ஆனபடியா நீங்கள் மிகவும் சிறப்பாக இந்த அறத்தை பற்றி நல்ல இதுக்கு மிஞ்சி ஒருவருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த அளத்துக்கு ஆணி அரைஞ்ச மாதிரி அரைஞ்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி ராதே மாஸ்டர். சரியான விளக்கமான ஒரு பதில். இன்றைக்கு இந்த உலகத்துல நடக்கிற போருக்கு கூட அந்த பதில் நல்லா இருக்குது. மிக்க நன்றி. மீண்டும் உங்களுடைய பேச்சை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராதையினுடைய திருக்குறளும் கீதையும் பற்றிய ஒப்பீடு கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு திருத்தம்: கற்பதனால் ஆய பயன் என்கொள், வாலறிவன் நற்றால் தொழார் எனின். வால் அறிவன் என்று வள்ளுவர் கூறுவது கடவுளை. ஆனால் ராதை கடவுள் இல்லை என்றுதான் கூறுகிறார். அது அவருடைய கொள்கை. மற்றவர்கள் எல்லோரும் அதை விளங்குவார்கள். அதுவிட இந்த சூதாட்டம் ஒரு அடிக்ஷன். புகைத்தலை விட கஷ்டப்படுறவர் மாதிரி மதுவுக்கு அடிமானவன் விட கஷ்டப்படுற மாதிரி சூதாட்டம் ஒரு அடிக்ஷன். அந்த அடிக்ஷன்ல தான் தர்மர் சூதாடுகிறார். அதனால கடைசி நேரமும் வெற்றி பெறலாமோன்ற ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்கிறார். அது கீதையில ஒரு கதை. நான் கூற வருவது என்னென்றால், நாங்கள் கடவுள் ஒன்று இருக்கிறார். படைத்தல், காத்தல், அருளல். இதில் படைத்தல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு, அருளல் அல்லது மறைத்தல் ருத்ரன். இதிலே விஷ்ணுவின் தொழில் காத்தல். அவர் இந்த பகவத்கீதையில அநியாயம் நடக்குது. அநியாயம் நடக்கும் பொழுது அவர் உலகத்தில் பிறந்து ஒரு சாரதியா வாரார் அர்ஜுனனுக்கு. அவர் வரும் பொழுதும் அவருக்கு கடவுள்தன்மை இருந்தாலும் உலகத்திலே அந்த மனித உருவத்தில் வந்துதான் இந்த யுத்தத்தில் ஈடுபடுறார். இவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த அநீதியை, அந்த துரியோதனன் ஆகியோருடைய அநீதியை அழிக்கிறதுக்கு தான் தர்மருக்கு அந்த சந்தர்ப்பத்தை சவுனி கொடுக்கும் பொழுது அந்த நேரம் போய் நிறுத்த இல்லை. இப்படி நிறுத்தி விட்டால் அந்த துரியோதன ஆகியோர் ஆண்டு கொண்டே இருப்பார்கள். பாண்டுவுக்கு நடந்த கஷ்டத்தால் அதை திருத்துறது தான் இப்படி ஒரு யுக்தி எடுத்து இந்த போரை உண்டாக்கி அர்ஜுனனுக்கு புத்தி சொல்றார். நீ சத்திரியர் கொல்லணும் என்று அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது கதை, பகவத்கீதை கதை. நான் ஒரு பெரிய புத்தகம் வச்சு படித்துதான் இருக்கிறேன் பகவத்கீதை. அது ஒரு தர்மம். அது தர்மம் இல்லை என்று சொல்றது திருவள்ளுவர் பின்பு வந்தவர் பிறகு அவர் சொன்னது மனிதருக்கு நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக பகவத்கீதையில கிருஷ்ணர் செய்தது எல்லாம் பிள்ளை என்று சொல்ல முடியாது. அதோட எல்லா உயிர்களும் சமம் என்று ஜோகர்சாமியை சொல்லியிருக்கிறார். கடவுள் முன்னிலையில் எல்லா உயிர்களும் சமம். அதுதான் பலரும் சொல்கிறார்கள். திருவள்ளுவர் சொல்கிறார். அதை நாங்கள் மறக்க முடியாது. அதனால சில முரண்பாடுகளை கொண்டு இங்க இருக்கிறவைக்கு ஒரு விதமான நம்பிக்கை ஊட்டியிருக்கிறார். அது முழுதும் நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. நன்றி. நன்றி, நன்றி ஐயா. அடுத்து ஜெர்மனியிலிருந்து கிரேஷியன் ஜேம்ஸ் ஐயா பேசுவோம்.
எல்லோருக்கும் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். ராதே அம்மா, நீங்கள் சொல்லி களைத்து போய்விட்டீர்கள், நாங்கள் கேட்டு நிறைவாகி விட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். எத்தனையோ பேர் சொல்லி நல்லதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மனிதன் எல்லோ அதற்கு மாறுவதாக இல்லை. நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாம் விண்ணகத்திலே இறைவனை தேடுகின்றோம், ஆனால் தற்போதைய காலத்திலே மனிதன் தெளிவு கொண்டது விண்ணகம் என்று சொல்லி ஒன்றில்லை, இறைவன் எங்களோடு இங்கேதான் இருக்கிறார். ஏனென்றால் மண்ணகமும் விண்ணகமும் இங்கேதான் இருக்கின்றது. இதுக்குள்ளே நீங்கள் சொன்ன ஒரு விடயத்தை தான் நான் எடுக்கிறேன். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அதிலே நீங்கள் அணுகுண்டினாலே வர்ற தீமையை சொன்னீங்கள். ஆனால் நான் இன்னொரு கருத்தை நான் என்னுள்ளே கொள்ளுகின்றேன். மரங்கள் இருக்கின்றன, கடமையை செய்கின்றன, பலனை எதிர்பார்ப்பதே இல்லை. அதைத்தான் எங்களுக்கு உதாரணமாக காட்டுகின்றார்கள். பலனை எதிர்பார்க்காதே, நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. கடமையை என்று சொல்லப்படும் பொழுது தீமையான கடமையை அல்ல, நல்ல கடமையை செய்து கொண்டே இரு என்று சொன்ன அழகான வார்த்தையை நான் பதிவு செய்து கொண்டேன். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்து சரவணன் குப்புசாமி ஐயா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ராதையம்மா, அருமையான பேச்சு. சில கேள்விகள். எது தர்மம்? மணியை வைத்து சூதாடுவது தர்மமா? சாரி, என்ன தெரியவில்லை. கேட்ட நீங்க? மனைவியை வைத்து சூதாடுவது தர்மமா? நீங்களே கேட்டேன். சரவணன் தம்பி, நீங்களே அதுக்கு மறுமொழியை சொல்லுங்க. நீங்களே அது சொல்லுங்க. ஒன்று. இரண்டாவது, பேதம் பார்ப்பது. 4 வர்ணங்கள். ஒய் எல்லாம் ஹியூமன், எல்லாமே ஹியூமன் தானே. எதனால அதுல பேதம்? கடவுள் இதை சொன்னாரா? தெரியவில்லை. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கலா இன்னைக்கு சாத்தியமானாலும் இல்லை. ஸோ இட் இஸ் ஆல் லைக் ஒன் சைடட் இல்லைங்களா? ஸோ பட் அதுதான் வந்துட்டு நம்ம வேத நூல் நம்ம படிக்க வேண்டிய கடவுள் நூல் இது ஏற்றுக்கவே முடியல. ஸோ முதல்ல அதுவே தப்பு. தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதில் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அருமையான பேச்சு ராதையம்மா, நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி சரவணன். நீங்களும் ஒருக்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்படியான விஷயங்கள்ல கொஞ்சம் தேடி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் சில தெளிவுகள் வரும். அவ ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருக்கா, அவ தொடர்ச்சியா சொல்ல போறா, இந்த விஷயத்துல நிறைய சொல்ல போறா. நீங்களும் ஒரு தேடி எடுங்க சரவணன். நல்ல நல்ல பேச்சா இருக்கும். நன்றி நன்றி. அடுத்து ஆனந்தி பாலதாசனம்மா. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். ராதா மாஸ்டர், அருமையான பேச்சு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வந்து மிச்சத்தையும் பிடித்தோம். இது தொடர வேணும், இதுக்கு முடிவில்லை. தொடர்ந்து வந்தால் தான் எங்களுக்கும் கொஞ்சம். நான் விடமாட்டேன் கூட்டிட்டு வருவேன். மிகவும் அருமையான பேச்சு. உண்மையில் எனக்கு அந்த கீதையை பற்றி அவ்வளவு தெரியாது. திருக்குறள்லாம் நாங்கள் படித்து கொண்டு வாரோம், எல்லாரும் திரும்ப 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 படித்து கொண்டு வாரோம். உண்மையில் இந்த நாங்கள் அந்த ஒன்று மனித நேயத்தோட ஒரு இதாக நடந்தால் சரி, இதுகளெல்லாம் ஒரு கதைகளும் இதுகளுமாக இருக்குது. உண்மையில் இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லி இந்த தர்மமும் அறமும் தர்மமும் அதை நீங்கள் தொடர்ந்து கொண்டு வாங்க. உண்மையில் நாங்கள் எவ்வளவோ படிக்க வேண்டி இருக்கிறது. மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி 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 அம்மா. அடுத்து ஜெர்மனியிலேருந்து கலைவாணி அம்மா பேசுங்க. நன்றி நன்றி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். ராதே அம்மாண்ட ஸ்பீச் எனக்கு மிகவும் பிடிக்கும். மிக அறிவுபூர்வமான ஸ்பீச், கேட்டுக்கொண்டிருக்கலாம். மிக சிந்திக்கவும் நிறைய இருக்கிறது. அருமையாக பேசியிருந்தீர்கள். தொடர்ந்து கேட்க விருப்பம் எங்களுக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நல்ல நல்ல டாபிக்கும் நீங்கள் எடுத்த டாபிக்கும் அந்த தர்மம் குல தர்மம், பகவத்கீதையில குல தர்மம் என்று கூறப்பட்டது. ஆனால் நீங்கள் இப்ப திருக்குறள்ல அதை வந்து வேற்றுமை இல்லை, பிறப்பால வேற்றுமை இல்லை ஆனபடியா அதே தான் ஔவையார் வந்து வேற மாதிரி இன்னொரு குலத்தலைவியா குணம் என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த வந்து குணம் வந்து குடும்ப சூழ்நிலையாலே பண்பாடுகள் குலத்தின் அதாவது குடும்ப சூழ்நிலையால மாறுபடுகின்றது என்பது தெரிகிறது. அதுக்கு உதாரணம் வந்து இப்ப
ஒரு அறம் செய்கிறவர்கள் கூட பெற்றார் செய்ததை பார்த்து பிள்ளைகள் செய்வார்கள், நாங்கள் செய்யறதை பார்த்து பிள்ளைகள் செய்வார்கள். அறம் செய்ய விரும்பு என்று தான் சொல்லி இருக்கிறார். அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி சிலருக்கு தான் விருப்பம் வரும், சிலருக்கு விருப்பம் இல்லை, விரும்புவது இல்லை. அறம் எல்லாரும் செய்ய விரும்ப மாட்டார்கள். அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். இந்த நீங்கள் கூறின இந்த கருத்துக்களை வைத்து நாங்களே சிந்திக்க வேணும். நாங்களே சிந்தித்து நல்ல இது சிந்திப்பதற்கு நிறைய இருக்கிறது. அருமையான பேச்சு. தொடர்ந்து உங்களுடைய பேச்சு கேட்க ஆவலாக இருக்கின்றோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் அம்மா, உங்களோட கை போயிட்டது, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். எப்படி உங்களுக்கு இந்த எனர்ஜி வந்து இவ்வளவான அருமையான பேச்சை கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும் ராஜ மாஸ்டருக்கு. அதுதான் முக்கியம். நீங்களே கலைத்து போடுனீர்கள் என்று சொல்லிக்க எங்களுக்கு சிரிப்பு வந்தது. என்ற அவ்வளவு தாட்ஸ் எங்களுக்கு நீங்களும் எங்களுக்கு விதைத்து விட்டீர்கள். அதிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டனும். ஆனா எனக்கு சிலது கருத்துகள் என்ன சிந்திக்க வைத்தது. முதலாவது, ஏதாவது பிழை என்றால், பிள்ளைகளுக்கும் சொல்றேன் நான், பிழை என்றால் நீ பிழைய சொல்ல வேணும். எங்களுக்கு பிழை என்று யாரும் தெரிஞ்சால் பிழை என்று சொல்லி போட்டு அது உடனே மற்ற பக்கம் திரும்பி போக நீ மறந்து விடு. டோன்ட் கீப் இட் இன்சைட் யூ, பட் யூ மஸ்ட் சே வாட் இஸ் ராங் என்று சொல்ல வேணும். அதுதான் இந்த கீதாண்ட சாரம். அதுதான் பிள்ளை. அந்த தர்ம சூதாடினது எல்லாம் அது கதையா வந்தது ஒரு காரணத்துக்கு. அப்ப அதுல அது ராங் என்றா நீ சண்டை தான் பிடிக்க வேணும். ஏனென்றா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைகாட்டுறதுக்கு என்றுதான், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதது என்று தான் அந்த கீதாண்ட சாரம். ஆனால் வள்ளுவரோ பிராக்டிக்கலா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில எப்படி நடக்க வேணும் என்றதை சொன்னது. நீங்கள் ஒவ்வொரு குரலிலையும் எடுத்து சொன்னதுல எனக்கு மிக்க பிடித்து கொண்டது. நாங்களும் சொல்றேன், நாங்க எங்களோட மனதில எண்ணங்கள் வரும். அது தூய்மையாக வைத்திருந்தால் எண்ணங்களும் தூய்மையாக இருக்கும். எண்ணங்கள்ல இருந்து வாரது என்ன? உணர்ச்சியிலிருந்து நாங்கள் எங்களோட செயல்களால நாங்கள் வெளிப்படுத்துவோம். அந்த மூன்றும் தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், அதை நாங்கள் வடிவாக சொன்னது. நாங்க சைக்காலஜிலையும் சைக்கியாட்ரிலையும் அதுதான் படித்து அந்த ரோவாக இருக்க வேணும், எல்லாம் தூய்மையாக இருக்க வேணும் என்று வள்ளுவர் சொல்ற. எவ்வளவு கெட்டித்தனமாக அவர் எவ்வளவு பிராக்டிக்கலாக சொன்னது மித்த கிடைத்தது, எனக்கு பிடித்து கொண்டது. மற்றது எனக்கு இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், சுவாமி விவேகானந்தா when he went to the world of human religions முதல் போன இடத்துல அவர் ஒருவர் தான் ஒலும்பி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்ல எல்லாரும் கரகோஷம் கொடுத்து எல்லாரும் ஒழும்பினர். அந்த ஸ்பீச் எனக்கு இந்த சின்ன காலத்துல I could say it without a book. இப்ப மறந்தாச்சு, வயசு போயிட்டது. ஆனா அந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்காண்டு அவர் ஒருவர் தான் ஒழும்பி அந்த ரிலிஜன் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் ஹியூமன் அந்த ரிலிஜன்ஸ்ல கதைக்க அதுதான் சொன்னது. அதுவும் எனக்கு நினைவு ஊட்டினீர்கள். உங்களோட குரல்கள் எல்லாத்தையும் எடுத்து சொன்னது போல ஒருத்தரும் எனக்கு கேள்விப்படையில. மிக்க 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 நன்றி, மிக்க மிக்க அருமை, மிக்க நன்றி. நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து சரோ சுந்தரலிங்கம் அம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ராதை பாஸ்டர், இன்று நீங்கள் வெளுத்து வாங்கி விட்டீர்கள் என்றுதான் சொல்ல. குறளும் கீதையும் என்பதில் இப்படிப்பட்ட அரிய கருத்துக்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்கு நீங்கள் எவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்து சிந்தித்து இந்த உரையை தயாரித்திருப்பீர்கள் என்பதை நான் யோசித்தேன். மிகவும் ஒரு சிறப்பான உரை. கீதையிலே குலவேதம் குல தர்மம் என்று பேசப்படுகின்றது. ஆனால் திருவள்ளுவர் எல்லாவற்றிற்கும் மேலாக அதை மிஞ்சி விட்டார் என்றுதான் நான் சொல்ல போகின்றேன். பெருமைக்கும் சிறுமைக்கும் நாம் செய்யும் செயல்கள்தான் காரணம், குலம் அல்ல. குலம் என்று மனிதர்களை பிரிக்க தேவையில்லை.
மனிதர்கள் எல்லாம் இறைவன் படைப்பிலே எல்லோரும் சமமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வித குலவேதமும் தேவையில்லை. எமது பெருமைக்கும் சிறுமைக்கும் நாம் செய்யும் செயல்கள்தான் காரணம் என்று திருவள்ளுவர் கூறினார் என்று அருமையாக விளக்கினீர்கள் அம்மா. அத்துடன் அறத்தை கருவியாக்கி மனித வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற உண்மையையும் விளக்கினார் திருவள்ளுவர். அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கே நாங்கள் இந்த கர்ம வினைகளின் தீய விளைவுகளை பற்றி நினைத்து பயப்பட தேவையில்லை என்ற ஒரு கருத்து அங்கே விழுகிறது. நாம் இந்த உலகிலே பிறந்தது வாழ்வதற்கு. எனவே வாழ்க்கையை தர்மத்தின்படி சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை திருவள்ளுவர் மிகவும் சிறப்பாக கூறினார். நாங்கள் திருக்குறளைத்தான் மேலும் மேலும் படித்து அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உந்துதலை ராதை பாஸ்டர் நீங்கள் எங்களுக்கு வழங்கியுள்ளீர்கள். வாழ்க்கையில் நாங்கள் சிறப்பாக வாழ திருக்குறள் ஒன்றே போதும் என்ற ஒரு உண்மையைத்தான் நான் இன்று உங்கள் பேச்சை கேட்டபின் உணர்ந்து கொண்டேன். மிக்க நன்றி. உங்கள் அறிவையையும் உங்களுடைய திறமையையும் பாராட்டி நன்றி கூறுகின்றேன். நன்றி அம்மா. மீண்டும் மீண்டும் வாருங்கள். நீங்கள் அடிக்கடி வந்து இந்த தளத்திலே பேச வேண்டும். நன்றி. நன்றி சர்வாமா. நன்றி 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 அம்மா. அடுத்து ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு. நீங்க குறளும் கீதையும் பற்றி சொல்லியிருந்தீங்கள். அதே போல இன்று காலமே நீங்க வந்திருந்தீங்கள் 11 மணிக்கு. நாலடியாரையும் சேர்க்கலாம் போல இருக்கு. அதுல எப்படி அடுத்த முறை சேர்த்தீங்களா அது கொஞ்சம் கூட எல்லாம் குறளும் தெரியும், கீதையை பற்றி பலருக்கு தெரியும். நாலடியாரையும் சேர்த்து செய்யுங்க. நாலடியார் பலருக்கு தெரியாது. நீங்களாம் சரியானால் அதை வடிவா எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பதற்கு அதை அடுத்த முறை யோசிச்சு அதை திங்க் பண்ணி அந்த நாலடியாரையும் சேர்த்து நீங்களா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை செய்யறதுக்கு என்னுடைய எண்ணம். மற்றும் நான் இப்பொழுது நிகழ்ச்சி நிரல் என்ன நடக்கிறது என்றே சொல்ல போகின்றேன். அதாவது மேலும் எனக்கு கடைசியா நீங்க சொன்ன விஷயம், இந்த உலகில் நடக்கும் போர்கள் எல்லாம் தியானம் மூலம் அதை நாங்கள் நிறைவேற்று கொண்டு வரலாம் என்ற ஆணித்தரமான ஒரு கருத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பலரும் தியானத்தை செய்து, ஏன்னா சில பேருக்கு ஒரு கேள்வி எழும்பும், தியானத்தால செய்ய முடியுமா? ஆனால் செய்திருக்கிறார்கள், அதை பலமுறை அதை செய்திருக்கிறார்கள், செய்து பலனும் அடைந்திருக்கிறார்கள். ஒரு தனி மனிதன் அமைதியடைவான், பேர்ந்து வீடு அமைதியடையும், பேர்ந்து நேபர்ஹுட், பேர்ந்து அதுக்கு கண்ட்ரி அப்படியெல்லாம் போகக்கூடிய ஒரு வைப்ரேஷன் சக்தி இருக்கிறது. அதை பற்றியும் நீங்க பேச வேணும். அதுக்கு ஒரு டாபிக் ஒன்று நான் உங்களுக்கு எடுத்து தரேன், ஒரு டேட் ஒன்று. நீங்க அதை பற்றியும் நீங்க பேசுறதுக்கு ரெடியா இருங்க. ரெடியா இருந்தோடனே அதையும் நீங்க பல விதங்களில் நீங்கள் இந்த திருக்குறள் அதில் ஆராய்ச்சி செய்து அல்ல பல விஷயங்கள் இருக்கு, அதை பற்றியும் நீங்க பேசலாம். அவர் பேசியிருந்த இன்னொரு ஆள் பேசியிருந்தது அவ்வளவு அந்த உலக அமைதிக்கான நிகழ்ச்சியா தெரியல. இன்னொரு பேச்சு நான் கேட்டேன். நான் என்றபடியா நீங்க சரியான முறையை அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நிகழ்ச்சி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லுகின்றேன். அதாவது நாளைக்கு காலமே 8:45க்கு ஒரு 15 நிமிடம் உல அமைதி மருத்துவம், ஒரு சின்ன தியானம் செய்கின்றோம். அதன் பிறகு 9 மணிக்கு சேர் எக்ஸசைசஸ், பேருந்து 10 மணிக்கு மீண்டும் தியானம், உலக அமைதிக்கும் தனிமனித அமைதிக்குமான ஒரு தியானம் 10 மணிக்கு. 11 மணிக்கு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேச்சு இருக்கிறது, மனோ சக்தியின் ஆற்றல். அருமையாக பேசக்கூடியவர், மறக்காமல் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். நாளைக்கு இரவு பூனம் சர்மாவுடைய வழக்கமான யோகா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நான் கூட சொல்லாம நான் விட்டு chat பாக்ஸ்லயும் எனக்கு இருக்குது, சிவா மோகன் அம்மா, அதை நோட் பண்ணுங்க, அதையும் சொல்லி வாசிக்க பண்ணலாம். நன்றி, வணக்கம். வாசிப்போம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து ராஜேஷ் சித்தமம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சிவா மோகன் அம்மா. ராதி அம்மா, எனக்கு உங்களுடைய பேச்சை என்ன மாதிரி அப்ரிஷியேட் பண்ணலாம்னு எனக்கு சொல்லலாமல் இருக்குது. நல்லாக ஆராய்ச்சி செய்து
எங்களுக்கு மிகவும் அறிவை ஊட்டி நல்லொரு பேச்சு இன்றைக்கு பேசினீங்கள். இதே மாதிரி எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மந்தாவது வந்து இந்த மாதிரியான பேச்சை இரவில 8 மணிக்கு தந்தீங்களா நாங்கள் படுக்கும் போது நிம்மதியா போய் படுக்கலாம். நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவுதான். அருமையில் அருமையான பேச்சம்மா. எங்கள் எல்லோரையும் கூடாத நிலையில போகாமல் நல்ல நிலையில கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ இதுகள் எல்லாம் சொல்லி இருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. திரும்பவும் பாருங்கள் அம்மா. நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் ஜெயநாதன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. நன்றி. இந்த தலைப்பு கீதையும் குறளும் என்று சொல்லிக்கல நான் நினைச்சேன் இந்த கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட் என்று நாங்கள் படிக்கல சொல்வார்கள் இல்லையா. ஆனால் இதில் கம்பேர் பண்ணுறது கண்டு இல்லை, சரிவில்லை என்று சொல்ல யாரோ பாவிச்சார்கள். ஒரு கதை என்று வந்தா ஒரு கதாநாயகனும் இருக்கணும், வில்லனும் இருக்கணும். அல்லது கதையா இல்லது கதையா அமையாது. முதலாவது இது கதையொன்று மெய்மைன்றது நான் வாதிக்க போறேன் இல்லை. ரெண்டாவது தர்ம யுத்தம் இருக்கா. இவங்க ஹோலி வார் எல்லாம் சொல்றாங்க. வாட் இஸ் தர்ம யுத்தம்? யுத்தம் பண்ணா அதுல தர்மம் இல்லை இல்லையா? தாக்கல் சாயினம் பேருந்து தர்மம். ஆனால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்காது. நான் பேருந்து கடைசியில் சொல்றேன். கடைசி எண்டில பேருந்து இந்த அணுகுண்டு தயாரித்தவர் அமெரிக்கா வேணுமென்று தானே குணம் தயார் போடல. பேர்ல் ஹார்பர், ஐம் நாட் ஹிஸ்டரி, ஐம் நாட் ஹிஸ்டோரியன், நான் பிள்ளையா சொன்ன தெரியல. பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ண வரதான் they had to do something என்று எனக்கு படுகின்றது. இந்த குல தொழில் என்று சொல்லிக்கல, சாரி தொழிலை வச்சுதான் குலம். ஆனா நீங்க மனித நேயத்தை வச்சிங்கன்னு சொன்னா இந்த தொழிலை செய்தாலும் அவனை மதிப்பீங்க. இப்ப தொழிலை வச்சுதான் இந்த குல தொழில் செய்தார் என்று சொல்லி அது காலந்தோடு நடந்து கொண்டு வந்தது. மற்றது இந்த அறக்கடவுள் என்று சொல்லி வந்து, அறக்கடவுள் என்றா என்ன? அறத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா? கடவுள் என்றாலே அதான், அதாவது அழிவில்லை அறத்துக்கு. முந்தி நான் வளரைக்குள்ள யோசிச்சேன், அப்பா உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க வாழ்வுல, அது இல்ல மீனிங். சத்தியமே ஜெயம் என்று சொன்னா 100 எந்த இதுல 100 வீதம் தான் சத்தியம், 99 சத்தியம் என்று இல்லை. சாரி, 1 வீதம் சரி இல்லாட்டியும் அது சத்தியம் இல்லாம வந்து அதுக்குத்தான் அது சத்தியத்துக்கு அழிவில்லை என்று சொல்றேன். அப்ப நான் யோசிச்சேன், 100 வீதம் அறவாழ்வு வாழ்வது சாத்தியமா? ஐ டோன்ட் திங்க் சோ. அப்ப நான் இப்ப ஒரு புதுக்கா ஒரு கோட்டை கொண்டு வச்சிருக்கேன். அதாவது பாவியா பிறந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்துல பாவியா எத்தனை பேர் பிறக்கிறார்கள். பணக்காரர் எல்லாரும் பாவிகள் தான். அவர்கள் ஏதோ விஷயத்துல பணம் உழைக்கிறார்கள், டாக்ஸை வெயிட் பண்ணுறார்கள், அட்லீஸ்ட் என்ஜாய் இந்த லைஃப். ஆனால் ஒரு நாளும் அப்பாவியாக பிறக்க கூடாது, விளங்கிக்குதோ? அப்ப அப்பாவியா இருந்து விடாதே என்றுதான் தர்மனுக்கு என்ன அர்ஜுனுக்கு சொல்றேன், யூ ஆர் born as a சத்திரியன், யூ ஹேவ் டு ஃபைட். இந்த தர்ம யுத்தம் என்ற வேர்டே வராது. அப்பாவி தர்மரும் அப்பாவியா இருந்தவர் தான் சூதாடினார், சகுனி இந்த வேலையில விழுந்துட்டார். அப்ப அதுதான் அப்பாவி என்ற மீனிங்கே அறியாம தான், அறம் என்று தெரியாட்டி இவள் எந்த பின் சூதாட்டம் அல்லது ஒன்றை லூஸ் பண்ணிட்டு விட்டுருக்கணும். இப்ப இந்த 2, 3 சொல்ல. அப்ப பாவியா பிறந்தாலும் பரவாயில்ல, அதான் இப்ப லேட்டஸ்ட் இது. அட்லீஸ்ட் குட் லைஃப் இல்ல, மறுபுறம் பற்றி மறை பண்ணுவேன். ஆனா அப்பாவியா பிறக்கிறதான் உங்களுக்கு கிடக்கூடிய வேர்ஸ்ட் தண்டனைன்னு எனக்கு படுகின்ற. அதர்ஸ் மே நாட் அக்ரி. சின்ஸ் இது சமீபத்தில் எனக்கு வந்தது, அதுக்கு பிறகு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். லாட் ஆஃப் இதுல நானே பார்த்துருக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி டேக்கன் ஃபார் a ride. அதான் நடக்கிறது. அது ஐ எம் ஷூர் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் இன் மை லைஃப், பட் சம்டைம் யூ கான் அவாய்ட் இட். நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்து டாக்டர் சதாவனம் அம்மா, நீங்க ஒரு சட் பாக்ஸையும் மேலும் வேண்டா வாசிச்சு விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. நான் குறைந்த நேரத்தில் குறுகிய கருத்து தான் சொல்ல போறேன். பல விடயங்களை நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். அருமையாக இருந்தது. அத்துடன் நிறுத்துகிறேன். நன்றி. சட் பாக்ஸ் ஏழுமா அல்லது நான் இப்ப இந்த புது விதமா போட்டு கொஞ்சம் ஆனந்தி அம்மாட்ட கொடுக்குறேன். ஆனந்தி பாக்குறோம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கலர்ஸ் வருது, தான் தொடங்குது.
கலசு கீழே உஷாண்டு அது ஓடுது. இப்ப அந்த புதுசா எல்லாம் மாத்தினதுல என்ன பழக இல்லை. ஆனந்தியமா கிடைச்சா ஆனந்தியமா வாசிக்கட்டும். வாசிக்கிறேன்னா பாருங்க. வாசிக்கட்டா? ஓ வாசிங்க. வாசிங்க. உஷா போட்டிருக்கிறா, ஒருவனுக்கு அறநெறி சுருங்கியும் விரிந்தும் காணப்படுவது ஏன்? நாம் எல்லோரும் மனிதர்கள் தானே, அப்படியானால் நாம் ஏன் வேறுபடுகிறோம்? அதற்கு விளக்கம் கூற முடியுமா? ராதமாஸ்டர் நான் சொல்ல போறீங்களா? இல்ல வள்ளுவர் வந்து அப்படியா சொன்னார், நான் அப்படி சொல்லலையே. சொல்லுங்க வரேன், மிச்சத்தை வாசிங்க ஆனந்தி, நான் பார்த்து சொல்றேன். மற்றது சாந்தினி செல்வரட்னம் நன்றி. மற்ற மீனாம்பி அம்மா அருமையான உரை. ராதை அம்மா மிகவும் நன்றி. சரவணன் குப்புசாமி மாஸ்டர் சொல்லியிருக்கிற அமேசிங் டாக் அம்மா. குமுதா யூகேலேருந்தா. ராதா மாஸ்டர் very well explained in your own words which made very clear explanation. I really appreciate the way you explained, which made me to request you a frequent presentation on the same subject. Thank you. Please come again and again. Jnana Jogaraja, thank you for your excellent informative talk. Matadusha திருப்பி வந்திருக்கிறா. சரவணன் ஐயா, in a big company there will be a managing director, then directors, managers, staff, cooks, cleaners, etc. They are doing their jobs, otherwise you can't run the company. Likewise, those days in the community they had varnam to function. That is not a caste. Later on people made it like that. This is my pure thought. Thank you. அதுக்கு நான் ஒரு மறுமொழி சொல்லட்டா ஆனந்தி? சாரி, இப்ப இந்த குமுதாண்ட லேடி நான் 2 கேள்வி கேட்டிருக்கிறேன். என்ன ஒன்று கேட்டிருக்கிறா, அறம் சுருங்கியும் இருக்கிறது மேன்சில இருக்குண்டு. நான் அப்படி சொல்ல இல்லை. நான் சொன்னேன் என்னண்டா, இந்த அறம் வந்து அறம் வந்து ஒரு ஆளுக்கு சுருங்கியும் இன்னொரு ஆளுக்கு விரிந்தும் இருக்கிறது இல்லை என்று சொல்றாரு. எல்லாருக்கும் அறம் உண்டு. ஒரு ஆளுக்கு எல்லாருக்கும் அறம் சமம் என்றுதான் சொன்னவரே ஒழிய சுருங்கியும் விரிந்தும் இருக்கிறது என்று வள்ளுவர் அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டார். எல்லாருக்கும் சமமாத்தான் சொல்றாரு. அந்த கேள்வியை கேட்டவோ உஷா. மற்றது வந்து கடைசியா அந்த சேம் லேடி ஒரு கேள்வி கேட்கிறா, சரவணன் குப்புசாமி ஐயாவ, அந்த டிரெக்டர்ஸ் அது இதெல்லாம் சொல்றா. ஆனா குமுதா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்கள் இதுகளெல்லாம் சொல்றதுக்கு முதல் பகவத்கீதைன்ற முதலாவது அத்தியாயத்தை படிக்க வேணும். இதுதான் இருக்கிற பிழை. பகவத்கீதைன்ற முதலாவது அத்தியாயத்தை ஒருத்தருமே சொல்லி கொடுக்குறேன். நான் எத்தனையோ பகவத்கீதைன்ற லெக்சர்ஸ் கேட்டுட்டேன், பார்த்திருக்கிறேன். அதை வந்து அந்த முதலாவது சாப்டரும் எல்லாமே விட்டுடுவேன். முதலாவது சாப்டர்ல ஆதி முதல் அது சொல்லிக்குள்ள நான் சொன்னதைத்தான் அதுல சொல்லி இருக்கிறேன். பிறகு 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 வார ஆக்கள் எல்லாம் அதை மாத்தி அதை வந்து இந்த இந்த உலகத்துல உள்ள அந்த 4 விதமான ஆக்கள் இருக்கணும். என்ன? அறிவாளிகள். அவை இப்ப பிராமணருக்கு அங்க பகவத்கீதையில பிராமணர்ண்டா இன்றைய உலகத்துல அவை அறிவாளிகள். பகவத்கீதையில அவ வந்து சத்திரியரண்டா இன்றைய உலகத்துல இராணுவர்களும் நேவியும் ஆமியும் அதுவும். மற்றது பகவத்கீதையில வைசியர் என்று சொல்லி இருக்கணும், வாணிபர் என்று சொல்லி இருக்கணும். இந்த காலத்துல எத்தனையோ பேர் வாணிபர். நீங்களும் வாணிபம் செய்யலாம், நானும் வாணிபம் செய்யலாம். மற்றது பகவத்கீதையில வந்து சூத்திரர்கள் என்று சொல்லி எங்கள் எல்லாரையும் சூத்திரர்கள் என்று சொல்லி போட்டிருக்கணும். அதுக்குள்ள அதை வந்து விவசாயிகளையும் போட்டிருக்கணும் சூத்திரர்கள் என்று. வள்ளுவர் என்ன தெரியுமோ சொல்லி இருக்கிறார், விவசாயிகளை கட்டாயமா சூத்திரர்கள் என்று போட்டிருக்கணும். ஏனென்றாலாம் அவ வந்து தங்களோட உடம்பால உழைச்சு உழுந்து சேர்க்கிறத. அப்ப வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறாருண்டா, உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். எல்லாரும் போங்கடா பின்னால. உழுதுண்டு விவசாயத்தான் உனக்கு முதல் தேவை. விவசாயி உனக்கு சோறு போடாட்டில் உனக்கு வேற சோறு போற. நீ வைத்தியரா இருந்தா என்ன, கணக்காளரா இருந்தா என்ன, பொறியியலாளரா இருந்தா என்ன, பிராமணனா இருந்தா என்ன.
சாப்பாடு எந்த பெரிய அறிவாளியா இருந்தாலும் கமக்காரன் உனக்கு கமன் செய்து உனக்கு சோறு போடாட்டி நீ என்னவா இருக்க போற? அதைத்தான் வள்ளுவர் கேட்கிறார். ஆனபடியா நீங்கள் இந்த இந்த 4 வர்ணங்கள் என்று முதல் சொன்னது கிருஷ்ணர். அவர் அந்த 4 சாதியை குலதர்மம் என்ன கடமையை பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லிக்கல. அவர் அந்த பகவத்கீதை கான்டெக்ஸ்ட்ல அவர் என்ன சொன்னவர் என்றா, அந்தந்த காலத்துல இருந்த அந்தந்த குலங்களுக்கு ஏற்ற கர்மங்களையும் தர்மங்களையும் தான் செய், அதால வரப்போற பலாபலன்களை நீ எதிர்பார்க்காத என்று சொல்லி போட்டு அர்ஜுனனுக்கு சொல்லுறார், நீ சண்டைய பிடி, நீ போற புரி. அவர் அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் நீ போர் புரிகிறான்னு சொல்ற. அதுக்கு நாங்கள் இன்னும் எவ்வளவு கருத்து சொல்லலாம், நான் அதுக்குள்ள இப்ப போக இல்லை. அதை சொல்றார். ஆனபடியா அந்த 4 வர்ணங்களும் தான் முதல் கிருஷ்ணர் சொல்லுறார். அவர் அந்த எங்கட சமுதாயத்தை எங்கட சமுதாயத்தின் இதை பற்றி சொல்ல இல்ல. சரிதானே? குப்புசாமி ஐயா மிச்சத்தை சொல்லுவாரு நினைக்கிறேன். நன்றி அம்மா. அது உஷா அம்மா தான் குப்புசாமி மாஸ்டர் போட்டிருக்கிறார். உஷா மேம், ஐ திங்க் தேர் வர் நோ கார்ப்பரேட்ஸ் தென். அந்த காலத்துல இல்ல. ஓகே, நன்றி அம்மா. அடுத்து வசந்த மாதவனம்மா. எங்களை நேரமும் எங்களுக்கு போய்கொண்டிருக்குது, கவனமா பேசுவோம் எல்லாரும். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். அருமையான பேச்சு ராதாம்மா. ஒரு பெரிய மழை உண்டு, சும்மா பெஞ்சு கொரிசா கொட்டி சத்தத்தோட பெரிய சத்தமா கொட்டி போச்சு, பெரிய மழை. அப்படி இருந்தது உங்களோட பேச்சு. உண்மையில யாருமே நல்ல நிறைய குரல் எல்லாம் சொன்னீங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இவ்வளவும் சொல்லி விளங்கப்படுத்தினது மிக்க சந்தோஷம், நன்றி. உண்மையில நீங்க சொன்னதில் நான் எல்லாம் கேட்டேன். ஆனா கிருஷ்ணர் கடவுள் இல்லை, அதை மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் கடவுள் இல்லை. கடவுள் சிவன் மட்டும்தான். சிவன் தான் ஒரே ஒரு கடவுள். அவர் தான் ஒரு கடவுள். மற்ற எல்லாம் சும்மா ஒவ்வொரு அண்ணன் தம்பி அக்கான்னு சொன்ன மாதிரி அப்படி இருக்கிற மொழிய ஒரே ஒரு கடவுள் சிவன். அவர் புள்ளி வடிவம், அவருக்கு வடிவமே இல்லை. ஆனபடியால் கிருஷ்ணர் வடிவம், கால்கை எங்களை போல அவரும் ஒரு மனித உருவம். அப்ப அப்படியானவை எல்லாம் கடவுள் இல்லை. அவையெல்லாம் சாமியல் அப்படியே கணக்க சன்னியாசிகள் என்று எத்தனையோ பேர் இருக்கணும். அவையெல்லாம் கடவுள் இல்லை. அது மாதிரிதான் கிருஷ்ணரும் கடவுள் இல்லை, சிவன் தான் கடவுள். அதோட முடிக்கிறேன். மற்றது இந்த தர்மம் என்றது தர்மம் தலை காக்கும் என்ற ஒரு பாட்டே இருக்கு. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், அப்படியும் இருக்கு. அப்ப அதான் தர்மத்தை பற்றி சொல்லி இருக்கணும். அதையும் நாங்கள் தண்டலாம். மற்றது நாங்க துக்கத்தை ஒருத்தருக்கும் கொடுக்க கூடாது. துக்கத்தை யாருக்கும் கொடுத்தால் அதுண்ட கருத்து அந்த துக்கம் எங்களுக்கு திருப்பி வருது. நாங்க எதை கொடுக்குறோமோ, சந்தோஷத்தை கொடுத்தா அந்த சந்தோஷம் எங்களுக்கு வரும். நீங்க யாரோடையும் சந்தோஷமா கழிச்சு பாருங்க, உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். ஆனா யாரோடையும் துக்கத்தை கொடுங்கோ, உங்களுக்கும் அதே நேரம் துக்கமா தான் நீங்க இருப்பீங்க. ஆனபடியா துக்கம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுங்கோ. அப்ப சந்தோஷம் கொடுக்குறேன்னா என்ன செய்யணும்? யாரையும் நல்லதாக சொன்னாதான் நீ அவைய சந்தோஷப்படுவினா. நீ கூடாது, நீ அப்படி செய்த சொன்னா சந்தோஷப்படுவினமா? இல்லை. ஆனபடியா ஒரு நாளும் அவைகளுக்கு அப்படி சொல்லாம சந்தோஷத்தை கொடுக்க வேணும் என்றுதான் இந்த ஞானத்துல சொல்லப்படுது. அதுபடியா அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நான் படிச்சதை. மிக்க நன்றி அம்மா, ராதையம்மா. ரொம்ப சந்தோஷம், நன்றி. நான் இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்து வசந்தராஜ் ஐயா பேசுங்க ஐயா. மிகவும்